ஓம் சக்தி. சிறப்பு பார்வை. அருள் திரு அம்மா அவர்களால் பரவும் புத்துயிர் ஊட்டும் ஆற்றல். பதிவு 4. ஆச்சாரியமாம் விஜானியார். ஆசான் என்று நீ என்னை உணர்வாயாக. ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணர் அருளிய மேற்கண்ட வரிகளையும் நம்முடைய ஆலய வரலாறு புத்தகமான மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்னும் நூலிற்கு முகவுரை அளித்த மறைந்த முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் தேவ்போமி அவர்கள் பதிவிட்ட கீழ்கண்ட வரிகளையும் சிந்தித்து இக்கட்டுரையை காண்போம். நான் தான் ஆச்சாரியனை வழிபட்டு நின்றவன். பின் ஆதிபராசக்திக்கு பாத பூஜை செய்தவனும் நான் தான். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் தற்பொழுது கவனிப்போம். சென்னை சாலிகிராமத்தில் 18வது சக்தி பீடம் அருள் திரு அம்மா அவர்களின் அருளாணைப்படி நிறுவப்பட்டு மார்ச் 17, 2002 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் பின்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இங்கே நினைவு கூறுவோம். மெஜஸ்டிக் ஸ்டுடியோ என்ற பெயரில் ஒரு சினிமா ஸ்டுடியோ, சுற்றிலும் பெரிய ஒரு மாந்தோப்பு. இதுதான் அன்றைய கோலம். அதன் உரிமையாளரான திரு ராமசாமி செட்டியார் நிலம் தர சக்தி பீடம் உருவாக தொடங்கியது. அருள் திரு அம்மா அவர்களின் உத்தரவுப்படி மாமல்லபுரத்தில் சிலை வடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அம்மா அவர்கள் குறிப்பிட்ட சிற்பிக்கு பதிலாக வேறு ஒரு சிற்பி சிலை வெடித்ததால் அது சில குறைகள் தென்பட்டன. அருள் திரு அம்மா அவர்கள் அச்சிலை வேண்டாம், வேறு சிலை வெடிக்க ஏற்பாடு செய்யும்படி உத்தரவிட மீண்டும் 2வதாக சிலை வெடிக்கப்பட்டது. அந்த சிலையிலும் சின்ன சின்ன குறைபாடுகள் தென்பட்டன. அம்மா அவர்களிடம் சிலையினை கொண்டு வந்து காட்டிய பொழுது, இனிமேலும் திருத்தங்கள் சொன்னால் புலியால் அடித்து மேலும் குறையுள்ளதாக ஆக்கி விடுவார்கள். நான் சொல்கிறபடி செய்யுங்கள். ஒரு பூசணிக்காய் எடுங்கள், அதில் சிறு புளி தொலைத்து நிறைய குங்குமம் நிரப்புங்கள், குழம்பாக்குங்கள். அந்த குழம்பை எடுத்து சிலை முழுவதும் நன்றாக தடுவுங்கள். வைக்கோல் பிரியால் சுற்றி சிலையை மூடுங்கள். அம்மாவே சிலையை சரிப்படுத்திக் கொள்ளும் என்றார்கள். அவ்வாறு செய்யப்பட்டது. அடுத்த சிலையை ஜலவாசம், புஷ்பவாசம், தானியவாசம் ஆகியவற்றில் வைக்க வேண்டும். இந்த நாளில் வைக்கோல் பிரித்து ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். அம்மா அவர்கள் குறிப்பிட்ட நாளில் வைக்கோலை பிரித்து நீராட்டி பார்த்தபோது என்ன ஆச்சரியம்! அந்த விக்கிரகத்தில் என்னென்ன குறைகள் இருந்தனவோ அவ்வளவும் சரிப்படுத்திக் கொண்டு அம்சமாக அன்னை காணப்பட்டாள். அன்னை சரிப்படுத்திக் கொள்வாள் என்ற அம்மா அவர்களின் கூற்றுப்படி சிலை சரியான அமைப்பில் அமைந்திருந்தது. பின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அருள் திரு அம்மா அவர்கள் கருவறையில் வீற்றிருந்த அன்னைக்கு தீபாரதனை காட்டி தம் சிரசால் உருவேற்றி ஆசையளித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்றார்கள். இந்நிகழ்வினை நாம் ஆழ்ந்து கவனிப்போம். ஆசான் என்று என்னை நீ உணர்வாயாக. இவ்வாறு செய்யுங்கள், அன்னை தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வாள். இவ்விரு வரிகளையும் கவனிப்போம். மனித முயற்சி என்பது எல்லைக்கு உட்பட்டது. நாம் மீண்டும் மீண்டும் முயன்றாலும் எல்லையை தாண்டிட முடியாது. வரம்புக்குட்பட்ட மனித மனம் வரம்பின்றி பறந்து விரிந்து இருக்கும் பிரபஞ்சத்தினை தன்னுள் முழுதாக காணவோ உணரவோ இயலாது. உதாரணமாக, நம் கண்களால் எவ்வளவு தொலைவு காண முடியும்? நம்மை சுற்றியுள்ள பகுதியை மட்டுமே காண முடியும். ஆனால் நாம் பெரிய கண்களால் கோவை முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், அடுத்து இந்திய தேசம், அடுத்து உலகம் முழுவதுமாக காண முடியும். இது சாத்தியமே. ஆனால் யார் இதனை நமக்கு கற்றுத்தர முடியும்? அதற்காகவேதான் நமக்கு ஒரு குரு அவசியம். யாரால் உலகை அவ்விதமாக காண முடிகிறதோ அவரே குருவாக பயிற்றுவிக்க முடியும். இதனையே பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்தில் அருளியுள்ளார். அருள் திரு அம்மா அவர்களின் அந்நாளைய தொண்டர்கள் பக்தியில் தேறினாலும் ஆன்ம விழிப்புணர்வில் குறைவாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் அம்மா அவர்களின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. பொறுத்து பார்த்த அம்மா அவர்கள் அன்னையிடமே அப்பொறுப்பினை தந்து அச்சிலை உருவம் சீராகி இன்று நாம் காணும் திருவுருவ சிலை காட்சியில் பதிந்து உள்ளத்தில் நிறைகின்றது. தன்னைத்தானே சரி செய்து கொண்ட அன்னையின் அத்திருவுருவ சிலை கண்களுக்கு புலப்படாத சக்தியின் வெளிப்பாட்டை உணர செய்கின்றது. அவ்வித வெளிப்பாடுகளை அளவறிந்து இடம் பொருள் அறிந்து செயல்படுத்தியது அருள் திரு அம்மா அவர்களின் வழிகாட்டுதலே ஆகும். ஆசான், ஆச்சாரியன், இறைவனை பற்றிய உணர்தலை நம்முள்ளே ஏற்படுத்தும் ஆசானே ஆச்சாரியன். ஆச்சாரிய தேவோபவ. அவ்வாறு தன் ஆன்மாவில் இறைவனை கொண்ட ஆச்சாரியனே
இறை வடிவமாகின்றார். அதனையே தேப்போமி அவர்கள், நான் தான் ஆச்சாரியனை வழிபட்டு நின்றவன், பின் ஆதிபராசக்திக்கு பாத பூஜை செய்தவனும் நான் தான் என ஆச்சாரியனை அன்னையின் வடிவமாக கண்டுகொண்ட தன் உணர்வினை அம்முகவரியில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்கிறேன். நன்றிகள். ஓம் சக்தி.